தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமா நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மறுபடியும் கரையில உயர்த்தி குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை என்னை உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லலாம். ஆண்டவரே குறை ஒன்றும் இல்லை என்னை நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தையில் உள்ளத்தாழ பாடலாமா? நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். ஓ குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக உள்ளத்தினால சொல்லாமா? நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நடத்துறீங்க நலமா. இரு கரங்களை வாழ்த்துறா உயர்த்தி நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, நல்ல என்னை தாங்கிடோ நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடோ. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து பாடலாமா? எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில், எத்தனை நன்மை, எத்தனை நன்மை உங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் இந்த காலவேள உங்களுடைய இதயத்துக்கு நேராக கொண்டு வந்து உங்களை கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டு வந்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? எத்தனை நன்மை அப்பா, ஓ எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க மறுமையை சொல்லாம எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க நன்மை பெற்றவரா கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை நன்மை நீங்க வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீ தெரியலப்பா, எனக்கு சுத்தமா தெரியலப்பா, எவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே ஒரு சத்தம் உயரட்டுமா? நல்ல தகப்பனே என்னை தாங்கிடோ நல்ல உள்ளத்தின் ஆட்டிலிருந்து தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறி.
தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால் நீர் இவ்வளவாய் உதவாத என் மேல் நீர் உண்மையாக. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே கடைசியா சொல்லமா இரு கரங்களை வானத்தினரா உயர்த்தி தகப்பனாய் இருந்து நமக்கு தந்தையாய் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அணுகாமல் எத்தனை நன்மை செய்திருக்கிறார். குறை ஒன்று இல்லாமல் நம்மளை நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறாரு. குறை ஒன்றும் இல்லாமல் நம்மளை நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறாரு. தகுதிக்கு மிஞ்சின நன்மையால் நம்மளுக்கு நிறைப்பிருக்கிறாரு. உதவாத எண்ணையும் ஆண்டவரே நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்கு நன்றி சொல்லுவது. கடைசியாக இரு கரங்களை அப்பா பார்த்தபடியாக உயர்த்தி, அப்பா எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில், எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில். மறுபடியும் சொல்லாமா? எத்தனை நன்மை. அவர் செய்த நன்மைகளை ஒன்னொன்னு நினைக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா கண்ணுக்கு நேராக உயர்த்தி வந்து அவருக்கு இந்த கால வேளையில தகப்பனாய் இருக்கிற தேவனே, என் வாழ்க்கையில நன்மை செய்தீரே, என் நல்ல தகப்பனாய் இருந்து எனக்கு எத்தனை பேர் நன்மைகளை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எதை கண்டு என்னை நீ இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. நல்ல கரங்களை தட்டி நன்மை செய்தவரை இந்த காலைவெல்ல நல்ல தகப்பனாய் இருந்து நமக்கு நன்மை செய்த தேவனை நல்ல உற்சாக கரங்களை தட்டி அவர் நன்றி பலிகளை செலுத்தலாமா? என்னை எதை கண்டு இவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிற தெரியலப்பா. நான் அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபைகளை என்னை அனுப்பி உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இருப்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். கர்த்தர் தாமே மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொல்கிற பேச சாட்சிக்கு ரொம்ப பெரியசு, ஆனால் அவ்வளோ டீப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் 2வது கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தா, அதற்காக கர்த்தருக்கு நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் மட்டுமாய் 9 வருஷம் ஆச்சு சாம் பிறந்து. அதுக்கப்புறமா எத்தனையோ நாட்கள் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். பாஸ்டர் ஒவ்வொரு வருஷம் சொல்லும் போது அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கோம். இந்த வருஷம் நான் ஜான்வரி மந்த் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு வீக் வரும்போது நான் ஈவினிங் சர்வீஸ் தான் வந்தேன், மார்னிங் சர்வீஸ் வரல. அப்போது சாம் நோட்டில் அவனுக்கு தேவையானதெல்லாம் எழுதி வச்சுருந்தான். அதே மாதிரி நான் ஒவ்வொரு வருஷம் எழுதுவேன், இந்த மாதிரி கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமாக எழுதும்போது இந்த வருஷத்துலேயும் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் வரும்போதும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுவார். அப்போது ஆண்டவர் நிறைய விஷயத்தை குறித்து என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். மலடி என்னப்பட்டவளுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொல்லும் போதும் நான் என்னோடய அப்டாமனில் கையை வச்சு ஏசப்பா அந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி, ஆனால் ரொம்ப நாள் அது ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு வாரமும் சொல்லும்போது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டோம். அப்புறம் 2 மாதம் கடந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்தது, என்ன ஏசப்பா இது எனக்கு என்னென்னே தெரியல, ஆனால் வாமிட்டிங், அது எனக்கு ஆல்ரெடி டியோடினல் அல்சர் இருக்குது, அதனால தான் வாமிட்டிங் வருது அப்படின்னு நினச்சி ஒரு 2 மாதமாக அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் ஒரு டவுட் செக் பண்ணும்போது கர்த்தர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படியா இந்த 2வது மாதம் அதே மாதிரி நாங்கள் செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் சொன்னாங்க ஏஜ் அதிகமாக இருக்குது,
அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் சொன்னேன், ஏசப்பா நீ கொடுத்த கண். ஏன்னா சாராளுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தின் கனி செத்து, அதாவது அவளுடைய சரீரம் பார்த்தா அந்த கர்ப்பத்தின் அந்த என்ன சொல்லுவாங்க உதிரப்போக்கு நின்று போனதுக்கு அப்புறமோட கர்த்தர் வந்து அந்த யூட்ரஸை வந்து உயிர்ப்பிக்க செய்தார். அதுபோல தான் என்னுடைய கர்ப்பத்தின் கனியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 3ஆவது மாதம் ஸ்கேனுக்கு போகும்போது எப்போவுமே எஃப்எஸ்டின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி நிறைய பாப்பாவுக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க, பிறக்கும் போதே நார்மலாக பிறக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போது எங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாப்பா பிறக்கும் போதே வந்து டவுன் சிண்ட்ரோம், அதாவது குறைபாடு உள்ள குழந்தையாக பிறக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எஃப்எஸ்டி பண்ண முடியாது, அது பண்ணாலும் வந்து ஒரு 50% தான் சான்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு என்எஸ்டிபி அப்படின்னு ஒரு நியோநெட்டல் ஸ்கேனிங் சொல்லி அது வந்து 11,500 ஆகும். ஸ்கேனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 14,000 ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா 16 வீக்ஸில் வந்து அப்டாமினலில் வந்து அந்த பாப்பாவோட மேலே ஆம்னாட்டிக் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் பதட்டமாயிட்டார். அப்போ நான் சொன்னேன், இது ஏசப்பா கொடுத்தது, அது அவர் தான் பார்த்துக்குவார், நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, நமக்கு எல்லாமே நார்மலாக தான் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த நேசல் போன் மட்டும் கொஞ்சம் ஜாயின் ஆகாமல் இருந்தது. ஸோ அவங்க வந்து அது வந்து எப்போ வேணாலும் ஜாயின் ஆகலாம், ஏன்னா இப்போ தான் க்ரோத் ஆகிறதுனால அது பிரச்சனை கிடையாது, பட் ஏஜ் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு டெலிவரி ஆகும்போது 38 வயசு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கர்த்தர் வந்து அந்த பிளட் டெஸ்ட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் சொன்னோம் அம்னாட்டிக் ஃப்ளூயிடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா அது எடுத்தால் சிலருக்கு அபார்ஷன் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம் சரி இந்த 11,500 ஓகே எங்களுக்கு, ஆனாலும் கர்த்தர் அது எங்களுக்கு நார்மலாக கொடுப்பாரு. அது வரத்துக்கு வந்து 12 days ஆகும் அந்த பிளட் டெஸ்ட் வரத்துக்கு. அப்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்கார் கேட்பார், ரிப்போர்ட் வந்துச்சா ரிப்போர்ட். நான் சொன்னேன் ரிப்போர்ட் கண்டிப்பாக நார்மலாக தான் வரும், லோ ரிஸ்க் தான் வரும். ஹை ரிஸ்க்குன்னு வந்தால் தான் பிரச்சனை, லோ ரிஸ்க்கு வந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படி எதுவுமே வரலன்னா திரும்பி அந்த பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்ககிட்ட அன்றைக்கி மணியே கிடையாது, ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட மணி இல்லை. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தான் ஸ்கேன் பண்ண மணி அனுப்பணும். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டுக்கு ரொம்ப நேரம் யோசித்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் எங்களுக்கு மணி கிடச்சிது. அடுத்த நாள் நாங்கள் அந்த பிளட் டெஸ்ட் கொடுத்தோம். ரிசல்ட் வந்து ஃப்ரைடே என்னவோ வந்தது. ஆனால் நான் ரிப்போர்ட் பார்க்கும்போது மண்டே தான் பார்த்தேன். நாங்கள் போய் ரிப்போர்ட் வாங்கும்போது வேறு யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம், வந்தால் வந்து யார் பேஷண்ட் அவங்கக்கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு. நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஏசப்பாக்கிட்ட போனால் அந்த ரிப்போர்ட் வாங்கினோன்னு லோ ரிஸ்க்குன்னு இருந்தது. அப்படியா பெரிய அதிசயத்தை எங்கள் அப்பா செஞ்சார். அப்படியா இந்த 5 மாதம், அந்த 4 மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதம் இப்படியா ஒவ்வொரு 4 வழி நடத்தினார். தனிமையாக இருந்தபோது கூட கர்த்தர் துணையாக இருந்தார். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் பலப்படுத்தினார். இந்த 5th month முடிஞ்ச போது ஒரு ஸ்கேன் இருக்குது, அதில் எல்லாமே அந்த நேசல் போன் எல்லாத்தையும் ஏசப்பா எனக்கு வந்து நார்மலாக ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன அந்த பிள்ளைக்கு வளர்ச்சியாக இருக்குமோ அப்படியா என் தேவன் அதித்தியம் செஞ்சிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நல்ல பெண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நல்ல ஒரு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கும்படியாக சாட்சியாக நிறுத்திக்கிறார். போன வாரத்தில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து ஏற்கனவே சொத்த பல்லுது, அது ஆடி நின்றுது. ஆனாலும் பிடுங்கலாமா அதை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாலும், ஆனாலும் ரொம்ப அதனால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ரொம்ப அதனால தான் அடிக்கடிக்கு கூட த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி இது எப்படியாவது எடுத்துணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இது, அது வந்து ஆடின பல்லு உடனே போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. ஆனால் கீழே வேறு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான வலி, ரொம்ப அதிகமான வலி. ஆனாலும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாட்சி வந்து சொல்லிட்டு இருந்தார் பாஸ்டர். அப்போ வந்து நான் உக்காந்து பல்லு தானே, அது ஏற்கனவே நம்மளால் சொத்தியான பல்லு, அதுக்கெல்லாம் ஒரு சாட்சி சொல்லணுமா, அது நம்மளால் பண்ணது அதுக்கு ஒரு சாட்சி சொல்லமான்னு சொல்லிட்டு நான் உக்காந்துட்டு அது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தை பல்லு வலின்னா கூட அது ஒரு சாட்சி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறித்து அந்த வார்த்தை எனக்காகவே ஏசப்பா அவ்வளோ ஒரு அன்பாய் தேவன் வந்து இருக்கிறார் என் மேலே.
கர்த்தர் எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவனாக வந்து அந்த நேரத்தில் கர்த்தர் இல்லைன்னா நான் இல்லை. ஒவ்வொரு நாளும் என் தேவன் தான் பாதுகாத்து என்னை வழி நடத்தி கொண்டு அவர் தகப்பனாகவும் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட விட்டது இல்லை. ஆனால் மனுஷர்கள் மத்தியில் ஒரு நாளை வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்னை ஒரு நாளை கைவிடாதபடி நடத்தி வர்றாரு. அது சொல்லணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது பாஸ்டர் அந்த வேற பேசிட்டு இருந்தார் வார்த்தையை. ஆனால் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது அது ஏன் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை சாட்சியாக கர்த்தர் கூட பாருங்கள், எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய சின்ன காரியமாக இருந்தாலும் அது பெரிய காரியம் இருந்தாலும் அது செய்வது கர்த்தர் ஒருவர் தான். எவ்வளோ நாள் அது வந்து வருஷக்கணக்கில் இருந்தது. ஆனாலும் அந்த இதுக்கு முன்னாடி கூட போன பல்லு பிடுங்க, ஆனால் பல்லு பிடுங்கலை. அந்த சவிதான்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இட்டு போனாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்குட்டி நம்மளை வச்சு அது கற்றுக்குது. அது தெரியாதவங்களாம் தான் போயிட்டு உக்காந்தி அவங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு வராங்க. அது எனக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் கற்றுக்குட்டி இது எதனா நம்மளை பண்ணி விட்றோம் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் வரேன் அப்புறமா வரேன் பல்லு பிடுங்க சொல்லிட்டு போவாமல் 1 வருஷமாக அதை பண்ணிட்டேன். ஆனாலும் சரி சொல்லிட்டு தான், நீ உன்னால் இட்டுன்னு போக முடியுமா? முடியாதா? ஏன் உன்னால் வந்து ஒரு 1000 ரூபா கூட ஒரு கிளினிக்கில் தனியாக என்னை பார்க்க முடியாதா? ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா, நான் மெடிக்கல் லைனில் இருந்ததுனால எனக்கு தெரியும் எந்த இடத்துல போனால் நம்மளுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் வந்து அவருக்கு தெரியல, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியல. காசு செலவு பண்ண அப்படிலாம் கிடையாது. அவர் இங்கே போகலாமா அங்கே போகல, இங்கே பாருங்க அங்கெல்லாம் தேவையில்ல, ஒரு கிளினிக் போகலாம், நல்ல ஒரு டாக்டர்கிட்ட என்னை இட்டுனுப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு எம்ஜிஆர் சரியாண்ட ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஆனால் ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து கர்த்தர் தான் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறாரு. திடீர்னு தான் போனோம் ஒன்றுமே இது ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்குது, வேறு வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சீல் பிடிச்சிட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்கும், கொஞ்சம் தாங்கிக்கின்னு சொல்லிட்டு அந்த வலியை தாங்கும்படி கூட கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் தான் என்னை இந்த நாள் வரைக்கும் உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு தான் போட போனேன். ஆனால் எவ்வளோ நாள் அந்த மிஷின் அங்கே இருக்குது. ஆனால் எப்படி தான் அந்த கையில் அடிபடிச்சுன்னு எனக்கே தெரியாது. பார்த்தா இவ்வளோ தூரத்து நல்லா பொழந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தேயில் போட்டிருக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த காயத்தையும் கர்த்தர் ஆற வைத்து இந்த நாளிலே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். எப்படி நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் பார்க்குறதுக்காக போயிட்டே இருந்தேன். போகும்போது எனக்கு முன்னாடி போனவங்க அந்த காலு மேலே காலை வச்சுட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்களாம் கீழே விழல. நான் போய் இப்படி வச்சு அப்படி பெரட்டி என்னை அப்படியே தள்ளி விட்டுச்சு கீழே. ஆனால் வேறு யாருன்னா இருந்தாங்க, அது விழுந்து ஏதோ கையோ காலோ அவங்களுக்கு அடிபட்டிருக்கோம். எந்த ஒரு ஆபத்து இல்லாத எவ்வளோ தேவன் வந்து போகலையும் வருகையிலையும் என்னை கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்துகிறார். எவ்வளோ ஆபத்துக்கள், எவ்வளோ வந்து பலவீனங்கள், ஆனாலும் என் தேவன் என்னை சாட்சியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் தான் எந்த ஒரு நன்மையானையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் இடத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த இடத்துலேருந்து ஜபிக்கும்படியாய் எனக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலன் சரீரத்தை பற்றினா சரீரத்தை குறித்து ஒரு நாளை நான் வந்து என்ன பண்ணுறேன், பயப்பட மாட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஆவில பலன் கொண்ட அனலாயிருங்கள் சொல்கிறது போல் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து அந்த தேவனுடைய துதிப்பதும் அந்த வார்த்தைகளை கேட்பதும் இப்படியாக இருக்கிறதுனால தான் எனக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் சாப்பிட்ற சாப்பாடில் எனக்கு பலன் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் பலன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்கும் போதும் அதை ஆராதிக்கும் போது அந்த ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எவ்வளோ காரியங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இங்கே நிறைய பிள்ளைங்க வாலி பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இங்கே ஜபிச்சிருக்கிறோம். திருமணத்துக்காக நாங்கள் ஜபிச்சிருக்கிறோம். அதே போல் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சபையார் என் கூட 10 பேர் ஜபிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாள் வாலிபர் பிள்ளைகளுக்காக என்னென்ன தேவை இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு அற்புதமாக நம்முடைய சபைகளில் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வர்றார். இன்னும் அதிகமான ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவங்களையும் புதிய புதிய ஆத்துமாக்கள், புதிய புதிய குடும்பங்களை கர்த்தர் இந்த இடத்துல வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாக. அது மட்டும் இல்லாத போயிட்டு நான் சர்ச் முடிச்சுட்டு போயிட்டு நம்ம ஐயா பாஸ்டர்கிட்ட ஜாம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டேன். ஐயா எப்பா இதுமாரிப்பா பல்லு பிடிங்கிட்டு அது ஒரு வழி, இந்த கையில் திடீர்னு என்ன கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் பாஸ்டர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஊழியக்கார கர்த்தர் கொடுத்துருக்கிறார். போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேதனையாக சொன்னார். அவர் சொல்லலை, நம்ம தேவன் வந்து பேசுகிறார். அவ்வளோ ஒரு இங்கே இருக்கிற ஜனங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் கடவுள் நம்ம மேலே. அவர் வந்து வருத்தப்படல. அவருக்கு யார் வந்தான்னா லேட்டாக வந்தானா லேட்டாக வரலானால அதை பற்றிலாம் இது கிடையாது. ஆனால் கர்த்தரே அவர் மூலிமா நம்மளை வந்து அன்பு கூறுகிறார். ஒவ்வொரு நாள் 6 நாள் நம்ம உலகத்து வேலை செய்கிறோம். அந்த 6 நாள் இல்லை 7வது நாள் கர்த்தருக்காக அந்த நேரத்தோடு நம்ம வரும்போது இன்னும் கர்த்தர் நம்மளை இந்த சபையில் விருத்தி அடைய பண்ணுவார், அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஜபிச்சுட்டு போனது போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சியாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். இந்த பெரிய சாட்சியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேரத்தில் கூட என்னை சாட்சியாக நேரத்தில் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். பாப்பாங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் 3 பேருக்கு, கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட வந்துடும். எப்படி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல.
சரி வீட்டில் வந்து நான் எப்போவுமே மிதுனப்பா கிட்ட வந்து ஆஷா எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா 3வது பாப்பா அவங்க வேணான்னு சொன்னாங்க. நான் தான் அதை வேணும்னு சொல்லி பாப்பாவை பறக்க வச்சுருக்கேன். அதனால் ஃபீஸ் விஷயமா இருந்தாலும் சரி, காசு எதுனாலும் தேவைனாலும் நான் அதிகமாக அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் ரீசன்னாலே கேட்பேன். எனக்கே ஒரு மாறி இருந்துச்சு. பிப்ரவரியிலேருந்து எனக்கே என்ன குழந்தைங்களுக்கு ஜான்லேருந்து ஃபீஸ் கட்டலன்னு நினைக்கிறேன். டிசம்பர் வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஜான்லேருந்தே கட்டலை. இதுக்கப்புறமுமே திரும்பி நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் கட்டணும். கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்துடுச்சு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருந்தேன். ஆனாலும் ஏசப்பா எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தில் வந்து அப்படியே பேசினே இருந்தார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். அந்த வசனத்தை அப்படியே திருப்பி ரிப்பீட்டடாக அப்படியே பேசினே இருந்தார். ஆனால் கூட கடவுள் கூட இந்த 3 பிள்ளைங்களுக்கும் நாங்கள் நான் இதே தான் சொல்லுவேன். நான் வட்டிக்கும் வாங்கக்கூடாது, தாண்டலுக்கும் வாங்கக்கூடாது. ஏசப்பா நான் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் 3 பேருக்குமே ஃபீஸை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினே தான் இருப்பேன். நான் எப்படி டெய்லி கேட்பாங்க, காசு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட கடவுள் கூட எங்களோட சேவிங்ஸ் காசே கூட எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு வர்றதுக்கு இந்த வருஷத்தில் கூட குழந்தைங்களுக்கு எல்லா ஃபீஸும் இந்த கரெக்டான நேரத்துக்கு கட்டுறதுக்கு என் தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த சாட்சியை கூட என் தேவன் தம்மை ஆசைப்படுது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியால சிறு சாட்சியாக நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த வாரமெல்லாம் என்னை கண் இமையை போல் பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரப்பா. நான் போன வாரம் தங்கச்சி வீட்டாண்ட போயிட்டு வந்தேன். ஆனாலும் பாரு, அந்த இடத்துல நிறைய பேர் போகிறாங்க, வண்டி வருது, எல்லாமே வருது. அந்த கல்லுங்கெல்லாம் கொட்டிட்டு இருந்தது. நான் பார்க்கவே இல்லை. நான் அப்படியே எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. விழுந்த உடனே முட்டிலெல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு. ஆனால் அந்த கல் வந்து இப்படி தாங்கினதுனால கல் அப்படியே கையிலலாம் குத்திக்கிச்சு. அப்புறம் எல்லாரும் வந்து தூக்கி எடுத்து தூக்குனாங்க. ஆனால் ஒரு பையன் வந்து சாகுறாக்கி என் வண்டியில் தான் வந்து விழுதியே அப்படின்னு சொன்னான். ஆனாலும் கர்த்தர் அந்த வண்டியிலேருந்து விழுந்திருந்தேன்னா நான் எப்போ மறித்து இருப்பேன். இம்மட்டமாக நான் நிற்பது நிர்மூலமாகாத இருப்பது கர்த்தருடைய சித்த கிருபைன்னு சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறார். நான் வந்து ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு இது மாதிரி இருக்குது ஐயா, உடம்பு ஒன்றும் முடியலையான்னு சொன்னேன். ஆனாலும் ஐயா வந்து சொன்னார், உனக்கு பலவீனத்தில் உன் பலம் பூர்ணமாக விளங்கம்மான்னு சொன்னது போல் நான் ஜெபிக்கிறேம்மான்னு ஐயா ஜெபம் பண்ணார். ஆனாலும் அந்த இடத்துல முடிவேலை போன வாரம் எனக்கு. ஆனால் அந்த ஜெபம் பண்ணும்போது எனக்கு தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் கொடுத்தார். நல்ல தகப்பனார் கொடுத்ததுக்காக நன்றி. ஆனாலும் என் பலவீனத்தில் உன் பலம் பூர்ணமாக விளங்குன்னு சொன்னது போல் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை விடுவித்து என்னை அற்புதமாக நடத்தினார். நான் அந்த இடத்துலையே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அப்பம்மா ஆரனுடைய தொழுறோம் தேவனுடைய ஆண்டவரை உடன்படிக்கை பெட்டியாக இருந்தது. என்னை பாதுகாத்த தேவனுக்கு நன்றின்னு அந்த இடத்துல சொன்னேன். ஆனாலும் தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்தவொடனே ஒரு வாமிட்டாக வந்துடுச்சு. ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நானும் என் வீட்டார் ரெண்டால் கத்தையை சேவ் பண்ணி சொன்னது போல் நாங்கள் குடும்பமாக சேவிக்கணும், குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கணும். எங்கள் குடும்பத்துக்காக யாவரும் ஜெபிக்க மாரி பெரிய சாட்சி ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிமையை கூட சிறு சாட்சியாக நிறுத்தந்துக்கா என் தேவனுக்கு நான் அதிகமாக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் போன இயர் ஆகஸ்ட் மந்த்து ஒரு கம்பெனியில் போய் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் மட்டும் சிங்கிள் பொண்ணாக தான் இருந்தேன் அந்த இடத்துல. யாருமே எனக்கு கைட் பண்ணுறதுக்குமே கிடையாது. ஆடிட்டர் மூலயமா நான் கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துல. ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 3 கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. நான் சும்மாவே டிப்ரெஷனில் போயிடுவேன். அந்த டைமில் எனக்கு யாருமே எனக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ கூட நான் எங்கள் வீட்டில் எல்லாமே கேட்டாங்க, என்ன இவ்வளோ கம்மி சம்பளத்தில் போய் இவ்வளோ வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. லேட் டைம் அன்டைம்லலாம் நான் வீட்டுக்கு வருவேன். 9:30 10க்குலாம் வருவேன். நான் ஏசப்பாட்ட ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு வந்து இந்த சம்பளம் வந்து எனக்கு பத்தலை, எனக்கு வந்து கொஞ்சமாச்சும் எனக்கு ஏற்றி கொடுங்க அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். நியூ இயர் அன்னைக்கு அண்ணா நோட்டில் எல்லாருமே அமௌண்ட் எழுத சொன்னாங்க. அப்போ நான் வந்து எல்லாருமே அண்ணா வந்து 5 lakh அப்படி எழுத சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அவ்வளோலாம் எழுதலை. நான் 1000க்குள்ளேயே தான் எழுதினேன். எனக்கு வந்து இந்த சம்பளம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன வியாழக்கிழமை கூட நான் இன்டர்வியூக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் போயிருந்தாங்க. 10 பேருமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து நான் கிறிஸ்டின்ஸை எடுக்க மாட்டேன்,
ஹிந்துஸ் மட்டும்தான் எடுப்பேன், முஸ்லீம்ஸும் நான் எடுக்க மாட்டேன், நீ மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் பொண்ணாக இந்த கம்பெனிக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சேல்ரி எதிர்பார்த்தனோ அதே சேல்ரி ஏசப்பா வந்து அவர் மூலியமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின சேல்ரி வந்து 1 மடங்கு தான், அதே டபுள் மடங்காக ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துக்கிறேன். நாளைக்கு தான் ஃபஸ்ட்டே போகிறேன். சபையார் யாவரும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி சிறுசாட்சி கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலவெளியில் மீண்டும் ஒரு விசை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்துருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வேத புத்தகம் கொண்டதுக்கு என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னொருத்தர் கூட சத்தமாக வாசிங்க இந்த சைடில். இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா, ஆமென். இந்த காலையில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். வேதத்தில் நம்ம வாசிக்கிற இந்த வேத வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், பலவந்தம் பண்ணப்படுகிறது. எது வரைக்கும் இல்லை அல்லது எப்போதுலேருந்து இது பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு 2 காரியத்தை சொல்லியிருக்காங்க. முதலாவது யோவான் ஸ்நானன் காலம் முதற்கொண்டு எது வரைக்கும், இது வரைக்கும்னா அந்த வேத அதிகாரத்தை அந்த எழுத்தாளர் எழுதின காலம் வரைக்கும். உதாரணமாக இந்த சுவிசேஷத்தை மத்தேயு எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னால், அந்த முதல் செஞ்சுரின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 60 அல்லது 70 ஏடிகளுக்குள்ளாக ஆண்டவர் மரித்து அடுத்த 60 அல்லது 70 வருடங்களிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறபடினால அந்த 60 அல்லது 70வது ஆண்டுகள் வரைக்கும் அந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், பிறந்தார் இல்லையா. அவர் ஊழியம் செய்கிற காலம் முதல் கொண்டு இந்த மத்தேயு இந்த சுவிசேஷம் எழுதுகிற நாட்கள் பரியந்தம் அதை குறிப்பிட்டு இவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதா, பலவந்தம் பண்ணப்படுகிறது சொல்லிட்டு சொல்கிறாரு, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த பலவந்தம் அப்படின்ற காரியத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். பலவந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம், ஓரளவுக்கு கரெக்டு. வேறு போராடுறதா? சரி, நம்ம பார்க்குறோம். இது வந்து யோவான் ஸ்நானகன் காலம் முதல் கொண்டு பரலோகராஜ்யம் என்ன பண்ணப்படுது, பலவந்தம் பண்ணப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பலவந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்பதாக முதல் அந்த வசனத்துடைய முதல் பகுதியில் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மூல பாஷையில் என்ன வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பயாசோ அப்படின்ற ரூட் வேர்ட்லேருந்து, அந்த மூல பாஷையிலேருந்து இந்த வார்த்தை வருகிறது. பயாசோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, டு யூஸ் ஃபோர்ஸ், ஒரு அழுத்தத்தை உபயோகப்படுத்துகிறது. டு ப்ரெஸ் ஆர் டு அப்ளை எனர்ஜி, ஒரு ஆற்றலை, ஒரு எனர்ஜியை உபயோகப்படுத்தி அது வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறது, எடுக்கிறதுன்னு அர்த்தம். பலவந்தம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட ஒரு எனர்ஜியை, ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணோம், அதை எடுக்கணும். சரி, இப்போது ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி என்ன நாள், ஃபாதர்ஸ் டே இல்லையா. அதனால் ஃபாதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், ஃபாதர்ஸ்லாம் கொஞ்சம் எழுந்துங்க. அப்பாங்க, இங்கே இருக்கிற அப்பாங்க எல்லோரும் எழுந்துக்கோங்க பார்க்கலாம். அப்பா எல்லோரும் எழுந்துக்கோங்க. சரி, இப்போது ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஓகேவா,
ஒரு சின்ன ஒரு டாஸ்க். நான் வந்து உங்களுக்கு ஒரு gift வச்சுருக்கிறேன், ஓகேவா? ஒரு gift வச்சுருக்கிறேன். அந்த கிஃப்ட்டை நான் இப்போ யாருக்கு கொடுக்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அந்த காரியத்தை யார் வந்து செய்கிறேன்னு சொல்லி முன்ன வரீங்களோ அவங்களுக்கு நான் அந்த கிஃப்ட் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஓகேவா? சரி. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், நான் சொல்ல போகிற டாஸ்க்கை நீங்கள் பண்ணலன்னா உங்களுடைய ஜூலை மாத சம்பளத்தை முழுசாக எனக்கு கொடுத்துடணும். ஓகேவா? நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். உங்கள் அடுத்த மாதம் சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா அப்போ அது எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆனால் ரொம்ப கஷ்டமான இது டாஸ்க் தான். அதனால தான் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் உட்காந்துங்க, பின்னாடி இருக்க 2 பேரை உட்காந்துருங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. உட்காந்துரு சொல்லுங்க. பிரதர் நீங்களும் அங்கே போய் நீங்களும் அங்கே போய், இங்கே எதுக்கு அங்கே இல்லை, உண்மையாக சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு பெரிய டாஸ்க் தான் அது. நவீனால் கூட அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆள் வாட்ட சாட்டமாக இருந்தாலும் அது பண்ண முடியாது. உண்மையாக சொல்கிறேன், அடுத்த மாதம் சம்பளத்தை நீங்கள் எனக்கோ இல்லை சர்ச்சுக்கோ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக டஃப்பான ஒரு இது. உதாரணமாக நான் சொல்கிறேன், அது ஒரு வேளை உங்களை முன்னாடி வந்து 100 வசனம் சொல்கிறதா இருக்கலாம். சரியா? 100 வசனம் இங்கே முன்னாடி வந்து ஒப்பிக்கிற சொல்கிறதா இருக்கலாம். அது சொல்கிறதுனால அது சொல்ல மாட்டேன், அதோட டஃப்பாக தான் இருக்கும். சரியா? அதோட டஃப்பாக இருக்கும். சரி, ஓகே. நான் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 10 அப்படின்ற நம்பரை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எண்ண போகிறோம். சரியா? 10ன்ற நம்பர் வரைக்கும் 10 என்றதுக்குள்ளே உங்களில் யார் அந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஸ்டேஜுக்கு வந்துடணும். என்ன சேலஞ்சு நான் சொல்ல மாட்டேன், அதை சொல்கிறேன்ல, ரொம்ப டஃப்பானது. சரியா? நான் சொல்லிட்டேன்னா யாருமே வர மாட்டாங்க, அதனால தான். சரியா? அதனால் டஃப்பான ஒரு சேலஞ்ச். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கை தட்டுங்க, 4 பேர் கை தட்டுங்க. ஓகே, இப்போ இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேரில் ஆனால் எனக்கு ஒருத்தர் தான் வேணும். ஓகேவா? இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் எனக்கு வேணும். ரொம்ப டஃப். மற்றவங்களும் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சரி, இப்போ வந்து நீங்க ஒரு நிமிஷம். இப்போது இவங்களுக்குள்ளே நான் சாய்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்கணும். சரியா? நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் தான் பாஸ்ட் நிற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் யார் நிற்கணுன்றத உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கோங்க. பேசுங்க, அங்கே பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. விட்டு கொடுத்துலாம் போகக்கூடாது, விட்டு கொடுத்து போகக்கூடாது. சரி, சிமியோன் பிரதர் வாங்க முன்னாடி. சிமியோன் பிரதர் வாங்க. சரி, நான் ஏன் வந்து சிமியோன் பிரதரை கூப்பிட்டேன்னா, நான் இங்கே வர வைக்கிறதுக்கு முன்னாடியே யார் முன்னாடி வரீங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தை கொடுக்குறேன். அப்போ முதல்ல கை தூக்குனது யாருன்னா சிமியோன் தான். சரியா? அடுத்தது கை தூக்குனது, அதாவது முன்னாடி வந்து 4 பேரில் நிற்க சொல்லி இதில் ஒருத்தர் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல விட்டு கொடுத்தது யார்? அதுவும் இவர் தான் முதல்ல என்ன பண்ணார், விட்டு கொடுத்தார். சரி, எல்லோரும் கண்ணு மூடுங்க, எல்லோரும் கண்ணு மூடுங்க. யாரும் கண்ணு தரக்கூடாது, எல்லோரும் கண்ணு மூடுங்க. ஒருத்தர் கூட கண்ணு தரக்கூடாது. நீங்களும் கண்ணு மூடுங்க. கண்ணு மூட்டிங்களா? யாரும் கண்ணு திறந்து பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ கண்ணை திறந்து பாருங்கள். சரி, இப்போது என்ன கிஃப்ட், என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னா, கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்ச் தான், ஆனால் பார்க்கலாம். எனக்கு அவர் கை குத்துட்டாருன்னா அவர் தான் வின்னர். என்னது? எனக்கு கை கொடுத்துட்டாருன்னா அவர் தான் வின்னர். இப்போ வின் பண்ணுவாரா மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வின் பண்ணுறாரு.
இப்போது இவருக்கு என்ன கிடச்சிருக்குது? கிஃப்ட் கிடச்சிருக்குது. ஓகேவா? என்ன கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், என்ன கிஃப்ட் கிடச்சிருக்கு? பிரேம் சொல்லு. எவ்வளோ 2000 ரூபாய் என்ன கிடச்சிருக்குது? கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? நல்லா கை தட்டுங்க. ஓகே, இது வந்து காணிக்கை பெட்டிலையோ வேறு எங்கேயும் போகக்கூடாது, இது ஃபேமிலிக்கு போகணும். ஓகேவா? நல்லா கை தட்டி அவரை என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, இது நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 பேர் இருந்தாங்க ஃபாதர்ஸ். ஓகேவா? 10 பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த 10 பேரில் முதல்ல நான் இதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி யார் பலவந்தம் பண்ணது? ஃபோர்ஸாக நான் வரேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த மாதம் சம்பளத்தையே கேட்குறீங்களா, அதை பற்றி நான் என்ன பண்ண போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல, நான் தோத்தாலும் பரவாயில்ல, என் சம்பளத்தை என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பலவந்தமாக அவர் என்ன பண்ணார்? கை தூக்குனார். ஆக்சுவலாக நான் ஒருத்தர் தான் வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் 4 பேர் வந்துட்டாங்க. ஆனால் அந்த 4 பேரில் முதல்ல யார் விட்டு கொடுத்தானோ அவர் தான் என்ன பண்ணார்? விட்டு கொடுத்தார். இப்போ பாருங்கள், இந்த பலவந்தன்றது இதுதான். இத்தனை பேர் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் இது எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன், அதில் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மன வைராக்கியம், ஒரு மன தைரியம். ஒருவேளை அது வந்து அடுத்த மாதம் சம்பளத்தை கொடுக்கணுமா, முக்கியமாக அடுத்த மாதம் சம்பளத்தை கொடுக்கணுமான்னு யோசிச்சிருந்தா நிச்சயமாக யாரும் முன்னாடி என்ன பண்ணியிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. வந்த 4 பேரில் என்ன யோசிச்சு அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், சரி ஏதாவது என்ன பண்ண ஈஸியாக இருக்கும், அதில் என்ன பண்ணிடலாம், வின் பண்ணிடலாம், அப்படியே தோத்தா கூட பாஸ்டர் அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரில்ல, நம்ம அடுத்த மாதம் சம்பளத்தை கேட்குற அளவுக்கு கல் நெஞ்சக்காரில்ல அப்படின்ற ஒரு தைரியத்தில் 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 பேரில் முதல்ல நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம், அதுக்கு பேர் தான் என்னது, பலவந்தம். அதுக்கு தான் இந்த கிரேக்க பாஷையில் பயாஸ்டோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க, பயாசோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த காலவெளியில் இந்த பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை யார் சுதந்திரித்து கொள்கிறாங்க அல்லது யார் அதை பிடித்து கொள்கிறாங்கன்னா, யார் அதை பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை பிடித்து கொள்கிறார்கள். இதை தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி அவர் செய்து காமிக்கிறார்னா, சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது, பலவந்தம். என் ஆத்துமா ஆண்டவரை தொடர்ந்து என்ன பண்ணும், பற்றி கொண்டிருக்கும். பலவந்தமாக நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரை பின்தொடருவேன் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனை பின்தொடர்றதை மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு பேர் தான் என்னது, பலவந்தம். இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் பலவந்தம் பண்ணினவர்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. டைம் இல்லாததுனால நான் உங்களுக்கு அந்த நபருடைய பேரை மாத்திரம் சொல்லி அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற அந்த குறிப்பையும் சொல்கிறேன். யாரும் எடுத்து படிக்க வேணாம், நானே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். முதலாவது யார் அப்படின்னு சொன்னால் யாக்கோபு. யாக்கோபு என்ன பண்ணார், யார்கிட்ட பலவந்தம் பண்ணார்? ஆதியாகமம் 32:26 சொல்கிறாரு, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கி நைட்டு அவங்க அண்ணனை பார்க்க போகிறான். அடுத்த நாள் நைட்டு முழுவதும் தனியாக நின்று ஜோம் பண்ணுறார். எங்கள் அண்ணன் என்ன பண்ண போகிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்திக்க போகிறேன், ஒரு நாளில் என்னை வீட்டை விட்டு துரத்தும் போது அவர் ஒரு சபதம் எடுத்தார், நிச்சயமாக நான் என்ன பண்ண போகிறேன், கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தார். இதற்கு நடுவில் பல ஆண்டுகள் உருண்டு போனாலும் அந்த பயம் அந்த யாக்கோபுக்குள்ளே என்ன பண்ணுச்சு, இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அண்ணனை பார்க்குறதுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் தனியாக ஜெபம் பண்ணும்போது சொல்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன், போகணும். தேவதூதன் சொல்கிறேன், என்னை போக விடு, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லும் போது கூட அவர் என்ன பண்ணல, விடலை. அதுக்கு பேர் தான் என்னது, பலவந்தம். வலுக்கட்டாயமாக பிடிச்சி நிறுத்தி என்னை ஆசீர்வதிங்க, அப்போ தான் உங்களை என்ன பண்ணுவேன், போக விடுவேன்னு சொன்னார். ரெண்டாவது பாருங்கள், அந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், 25 34 வரைக்கும் 12 வருஷமாக பெரும்பாடு இருந்தது. இவங்களுக்கு என்னென்னா சில சட்டத்திட்டங்கள் இருந்தது. என்ன சட்டத்திட்டங்கள்னால், ஒரு உதிர போக்கோடு கூட போராடி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஊருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, நுழையக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரபி ஸ்தானத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியர்,
ஒரு ரபின்னா அவரை கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவர் தொடவே கூடாது. அடுத்தது இன்னும் சொல்லப்போனால், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயோ அல்லது வேறு யாராவதோ அந்த ஊருக்குள்ளே வர்றத ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா கல்லெறிஞ்சு என்ன பண்ணிவிடுவாங்க, கொன்னுடுவாங்க. அப்போ இந்த அம்மாக்குள்ளும் ஒரு ஆசை, ஏசப்பாவை எப்படியாச்சும் தொட்டு நான் என்ன ஆகிடுவேன், சுகமாயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால சட்டத்திட்டம் சொல்லுது, நான் என்ன பண்ணக்கூடாது, ஊருக்குள்ளே போகக்கூடாது. அப்படியே போனாலும் யாராச்சும் என்னை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, கல் எறிஞ்சு கொன்னுடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை போய் எப்படியாவது என்ன பண்ணிவிடுவேன், தொட்டு பலவந்தமாக வலுக்கட்டாயமாக அவரிடத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன், என் சுகத்தை என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சு, இருந்தது. மூன்றாவது பாருங்கள், மர்த்திமேயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருடன். அவன் வழியாக இருக்கே, அவனுக்கு கண்ணு தெரியாது. இயேசுநாதர் அங்கே அந்த வழியாக கடந்து போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு கத்துனான். கத்தும் போது அவர் கூட போயிருந்தாங்களாம். மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, கத்தாத, வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதட்டுனாங்க. வாயை மூடிட்டுரு அதட்டுனாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, இவங்க என்ன தான் என்னை அதட்டுனாலும், நான் அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்னை அடிக்க வந்தாலும் பரவாயில்ல, என்னை அடித்தே கொலை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலும் அதிகமாக சத்தமாக என்ன பண்ணானா, கூப்பிட்டான். என்ன நடந்தது, கர்த்தர் அவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தார். குருடனாக இருந்த அவன் என்ன அடைந்தான், பார்வை அடைந்தான். அதுபோல் இன்னொரு சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவரை தேடி கும்பலாக ஜனங்க என்ன பண்ணிவிடுவாங்க, வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பலாக ஜனங்க வந்துட்டதுனால வீடு ஃபுல்லாகிடுச்சு. உள்ளே யாரையும் விடுறதுக்கு இடம் இல்லை, வெளியும் ஒரே கூட்டம். அப்போது ஒரு இடத்துல அந்த ஒரு மனிதன் வந்து திமிர்வாதக்காரன், பேரலிட்டிக், கை கால் விழுந்துருச்சு. அவனை எப்படியாவது இயேசுநாதர்கிட்ட கொண்டு வந்து சுகம் கிடைக்க வச்சிடணும்னு சொல்லி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரயாசம் எடுத்தாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ண முடியலன்னா, உள்ளே என்ன பண்ண முடியல, வர முடியல. அப்போ உடனே அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க, சரி வாசல் வழியாக வர முடியாது, அது ஒரு கூரை வீடாக இருந்ததுனால நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, மேலே ஏறி கூரையெல்லாம் என்ன பண்ணிவிட்டு, கூரையோ ஓடோ அதை பிரிச்சுட்டு மேலே வழியாக அவனை கட்டிலோடு என்ன பண்ணிடலாம், உள்ளே இறக்கிடலான்னு சொல்லி பலவந்தமாக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உள்ளே பிரசங்கம் நடந்துருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், திடீர்னு அங்கேருந்து சீலிங்லாம் கீழே விழுவுது, மக்கள் மேலே விழுவுது. யாராவது நம்ம கம்முன்னு இருப்போமா? உடனே போய் யார் அது இந்த வேலையை பண்ணுறது, என்ன பண்ணுவோம், போய் அவங்க 4 சாத்த மாட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ்டர் வந்து இந்த சர்ச்சை கட்டியிருக்கிறாரு, நீங்கள் என்னடானா அசால்ட்டாக என்ன பண்ணுற, வந்து உடைக்கிறிய, நான் பாஸ்டர்னா ஓடிட்டு போகிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் பொறுமையாக ஜோம் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு அப்படி தானே நம்ம திட்டுவோம். ஆனால் அவங்க அதுக்கெலாம் என்ன பண்ணல, வெயிட் பண்ணல. எப்படியாவது என்னுடைய இந்த நண்பர் என்ன ஆகணும், சுகமாகணும்னு சொல்லிட்டு பலவந்தமாக அவன் என்ன பண்ணாங்க, இறக்குனாங்க. கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்தது சகேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, ஏசப்பான்னு ஒருத்தர் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவர் எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், பார்த்துடணுன்னு ஒரு ஆசை. ஆனால் அவனுக்கு என்னென்னா, அவனை எல்லாரும் குள்ளன் என்ன பண்ணாங்க, அவனை என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அதனால் பப்ளிக்கில் போகிறதுக்கே அவனுக்கு அசிங்கமாக இருந்தது. அப்படியே போனால் கூட அவன் ஹைட்டு கம்மியாக இருந்ததுனால அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஆண்டவர் அவனால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் பாருங்கள், ஒரு டேக்ஸ் கலெக்டர் அவன், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவன். என்னதான் பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாக அவன் தன்னுடைய மரியாதையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த இயேசுநாதரை எப்படியாச்சும் பார்த்துணுன்னு பலவந்தமாக எங்கெங்கேயோ போய் பார்த்தான். எதுலேயும் ஹைட் எட்டலை. ஒரே ஒரு வழி என்ன இருந்ததுன்னா, அந்த பக்கமாக ஒரு காட்டத்தி மரம் இருந்தது. காட்டு அத்தி மரம் அப்படின்னா அதில் நிச்சயமாக நிறைய முள் இருந்திருக்கும், அது ஏறத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கலாம். ஒரு வேளை மேலே ஏறும்போது கை காலெலாம் தேய்ச்சி இருந்திருக்கலாம். அவன் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு ஒரே ஒரு காரியம் வேணும், என்னென்னா இயேசுநாதரை எப்படியாச்சும் நான் என்ன பண்ணிடணும், பார்த்துடணும். என்ன பண்ணால், மேலே ஏறினா ஆண்டவர் அவன் பலவந்தம் பண்ணுகிறத பார்த்தாரு. என்ன நடந்தது, ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போய் தங்கினார். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை காரியங்களை நான் சொல்கிறேன். இதெல்லாம் இவங்கெல்லாம் அற்புதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. வலுக்கட்டாயமாக நிச்சயமான ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை பெறாமல் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இந்த காலவெளியில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு இன்றைக்கி காலவெளியில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற யாரும் அந்த மனநிலைமையில் வந்திருக்க மாட்டோம். உண்மையாக சொல்லணுன்னா, இன்றைக்கி சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க, போன வாரம் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, திட்டாரு லேட்டாக வந்ததுக்கு, அதனால்
அவருக்காகவாச்சும் நம்ம என்ன பண்ணிடணும், சீக்கிரம் போகணுன்னு கொஞ்சம் சிலர் பார்த்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரயாசம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. இன்னும் சிலர் உள்ள நுழையும் போது பார்த்தேன், பாஸ்டர் பார்க்குறாரான்னு முதல்ல உள்ள நுழையும் போது என்ன தான் பார்த்துட்டு உள்ள நினச்சி உட்காந்து பார்த்துடக்கூடாது, ஆண்டவரே பார்த்துடக்கூடாது, வரும்போதெல்லாம் சோத்திரம் பண்ணிட்டே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே அந்த பாஸ்டருடைய கண்ணை என்ன பண்ணுங்க, மறைங்க ஆண்டவரே, அந்த ஆராதனை டைமில் ஒரு கண்ணை மூடி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கூட சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், உள்ளே வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு நான் போயிட்டு வெளியே போகும்போது என் பிரச்சனை நீங்காமல் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மனநிலைமையோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை அப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏதோ சடங்காச்சாரமாக போகிறதில்ல, ஏதோ வாரம் சண்டேனா சர்ச்சுக்கு போயிடணும், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடணும், பாஸ்டருக்காக இல்லைனாலும் என் மன திருப்திக்காக எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு மன திருப்திக்காக வர்றதில்ல. இங்கே வந்தால் எனக்கு என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். நான் வெறுமையாக இந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கணும். இந்த இடத்த விட்டு போகும்போது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவேன். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் இது என்னை ஆண்டவர் சந்திக்கிற இடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை சந்திக்கிற இடத்துல அந்த யாக்கோபு எப்படி தேவதூதனை சந்திச்சானோ அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஒரு அற்புதம் நடந்தது. அவன் பலவந்தம் பண்ணினான். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நான் எப்போல்லாம் ஆலயத்துக்கு வரணும் அப்போல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். போன வாரத்தில் அருமையான மல்லிகாமா அவங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஜெபக்கூட்டம் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கணவருடைய இறந்த நாளை முன்னிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணும்படி அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது ஒரு சாட்சியை சொன்னாங்க. என்ன சாட்சின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவங்க வீட்டில் மாடியில் வாடகைக்கு இருக்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன், அவங்க திண்டிவனத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரு வாலி பையன், அவன் இங்கே எக்ஸ்போர்ட் கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேலை செஞ்சிட்ருக்கிறார். அவர் வேலை செய்யும்போது அந்த ரோல் ஷீட் சுற்றுற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியாக, அப்படி வேலை செய்யும்போது அந்த ஷீட் ஏதோ அருந்து அங்கே இருக்கிற அந்த ராடு வந்து அவருடைய தலையில் அடித்து அந்த இடத்துல அவர் சுயநிலைமை இழந்து என்ன பண்ணார், கீழே விழுந்துட்டார். ரத்தம் எல்லாம் பயங்கரமாக கொட்டி கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. அப்போது சபையில் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் குடியிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து உபவாச கூட்டத்தில் குறிப்பு எழுதி கொடுத்தாங்க. நாங்களாம் ஜோம் பண்ணோம். சண்டே நம்ம எல்லோரும் ஜோம் பண்ணோம் நினைக்கிறேன் இல்லையா, நம்ம சபையில் தான் ஜோம் பண்ணோம், எல்லாருமே சபையில் ஜோம் பண்ணோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம செய்கிற ஜெபத்தினுடைய வல்லமைக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஆமென் அல்லேலூயா இல்லை. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நான் வந்து அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா அந்த இடத்துல அவங்க வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு அம்மா உள்ளே உட்காந்துருந்தாங்க. அது அந்த அம்மா தான் அதுன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மாவை வச்சுக்கிட்டே வந்து மல்லிகா அம்மாட்ட கேட்குறேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நம்ம போன வாரம் இங்கே யாரோ குடியிருக்கிற யாரோ வீட்டில் ஒருத்தர் அடிபடிச்சு சொல்லி எப்படிமா இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்ல, இந்த அம்மா தான் ஐயோ இந்த அம்மா தான் ஐயா, இவங்களுடைய பையனுக்கு தான் அடிபட்டுச்சு அப்படி சொன்னாங்க. உடனே அவங்கள்ட்ட கேட்டால் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நல்லா ஆகிட்டாங்க, தையல் போட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அப்படி சொல்லும்போது அவங்க கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்னா, அந்த அடிப்பட்ட உடனே இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க, டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கை விரிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு வேலைக்கு ஆகாது, இவர் இறந்துடுவார், அதனால் வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லி ஜிஹெச் கொண்டு போயிட்டு அங்கே எதில் வச்சுருந்துருக்குறாங்க அப்படி சொன்னால், வென்டிலேட்டரில் வச்சுருக்குறாங்க. எதில்? வென்டிலேட்டரில் யாராவது வச்சுட்டாங்கன்னா அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். செயற்கை சுவாசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டியூப் வச்சு அது மூலிமா சுவாசம் வருது. எனக்கு என்ன ஆச்சரியமாதுன்னா, ஒரு வென்டிலேட்டரில் வைக்கப்பட்ட ஒரு சகோதரனை நம்ம செய்த சாதாரண ஜெபத்தில், இந்த ஆலயத்துலேருந்து நம்ம செய்த சாதாரண ஜெபத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அடுத்த ஒரு சில நாட்களில் அவரை அந்த ஹாஸ்பிட்டலோட என்ன ஆகிட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. இது நடந்து ஒரு வாரம் கூட இருக்காது. எங்கே அவருன்னு கேட்டால் அவர் மறுபடியும் வேலைக்கு போயிருக்கார் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அவர் சூப்பர்வைசர் வேலை தான் செய்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து நீங்கள் வந்து சும்மா உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க சொன்னார். இன்றைக்கி வர சொல்லியிருந்தேன் அவங்கள, இன்றைக்கி வர முடியலன்னு நினைக்கிறேன் அவங்களால, வெளியே போயிருக்காங்க. சரி, அடுத்த வாரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரும்போது நம்ம மத்தியில் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா.
இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இந்த இடத்துக்கு போனால், இந்த சாட்சி கூட நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த இடத்துல இருந்து உயிர் பிழைக்கவே முடியாதுன்ற கண்டிஷனில் வந்து ஒருத்தருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் இந்த இடத்துல சொல்லி ஜெபிச்சா ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, பலவந்தம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதை பிடித்து கொள்வீர்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி தியானித்து பிற்பாடு நம்ம ஜெபித்து கடந்து சொல்வோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜூன் மாதம் இன்றைக்கி என்ன டேட்டு? 15 நாள் ஆயிடுச்சு. இந்த 15 நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். 2 பேர், 3, 4 பேர், 5 பேர், 6 பேர், 7 பேர். விசுவாசமாக இல்லை, விசுவாசமாக கை தூக்க சொல்ல முடிஞ்சிருச்சு. நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன், இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணேன், அதே மாதிரி நடந்துருச்சு. பாருங்கள், ஒரு 6-7 பேர், ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துல ஒரு 6-7 பேர் தான் என்ன பண்ணுறோம்? கை தூக்குறோம். இந்த வசனம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனம் எங்கள் அப்பா அனுப்பிச்ச உடனே எனக்கு முதல்ல யார் ஞாபகம் வந்தா அப்படி சொன்னால் தீபிகா தான் ஞாபகம் வந்துச்சு. இதை நம்ம ஏன்னா அந்த தீபிகாவுடைய ஞானசன பேர் என்னது? எஸ்தர் ராஜாத்தி. இந்த மாதம் வாக்குத்தான் அனுப்பின உடனே ஆஹா, ஆண்டவர் டைரெக்டாக நமக்காகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதம் 6ஆம் தேதி மகளுக்கு கல்யாணன்றதுனால டபுள் சந்தோஷமாக என்ன பண்ணியிருக்கோம், ஆகியிருக்கோம் அப்படி சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், நம்ம முதல் வாரத்தில் இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் கேட்கப்படுதுன்னும் போது நம்ம எல்லாருமே எப்படி அதை படிச்சிருப்போன்னா, எஸ்தர் ராஜாத்தின்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச வேண்டுதல்லாம் என்ன பண்ணிட்டோம், கேட்கப்பட்டுரும். ஆண்டவர் இடத்துல கேட்ட மன்றாட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். அதே மாதிரி இங்கேருந்து வந்த பிரசங்க யார் பண்ணியிருந்தாலும், ஒருவேளை நான் பண்ணியிருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்டிங்களோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதே மாதிரி அலையில அப்பயும் என்ன பண்ணியிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. ஆனால் நான் இந்த ஒரு வாரமாக கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, இது ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படின்றதுல தான் இன்றைக்கி நம்ம செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். இதை இப்படி இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டு இதை செய்ய போகிறான்னு சொல்லிடுறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதை என்ன பண்ணிடாது, நடந்துடாது. இந்த வார்த்தையை ராஜாவுடைய வாயிலிருந்து இந்த எஸ்தர் பெற்றுக்கொண்டதுக்கு அவங்க நிறைய காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த காலவெளியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது அதை செய்வார் அப்படின்றதான் நான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதனுடைய சாராம்சம் தான் இந்த மாதத்தின் இந்த காலவெளியில் நம்ம வாசித்த முதல் வசனம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்தர் யாருன்னா ஒரு அனாதை பெண். எஸ்தர் யார்? ஒரு தகப்பனும் தாயும் இல்லை. இவங்க யார் வீட்டில் வளர்ந்தாங்கன்னா, இவங்க சித்தப்பா வீட்டில் வளர்ந்தாங்க. அவங்க சித்தப்பாவுடைய பேர் என்னது? மொர்தேகாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தப்பா தான் அப்பா அம்மா இல்லாதனால தன்னுடைய மகளாக என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. இப்போ இவங்க இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா, இந்த பெர்ஷிய நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. சூசான் அரண்மனையில் இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி வேலை செய்கிறாங்கன்னா, அந்த இஸ்ரேல் யூதா தேசத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு போர் செய்து அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அடிமையாக கொண்டு வரும்போது இந்த மொர்தேகாயும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த மொர்தேகாயை பிடிச்சிட்டு வந்தனால மொர்தேகாயை வளர்த்துட்டு இருந்தால் அவங்களை பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த எஸ்தரை குறித்து போடப்பட்டிருக்குது, அவள் மகா சௌந்தரியம் உள்ளவள், அழகுள்ளவள், ரூபவதி அப்படின்னு சொல்லி இந்த எஸ்தரை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, போடப்பட்டிருக்கு. ஆகினால நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ராஜாவுடைய பேர், அந்த ராஜாவுடைய பேர் என்னென்னா ஆகாஸ்வேரு. அந்த ராஜாவுடைய பேர் என்னது? ஆகாஸ்வேரு.
அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி பேர் என்னன்னா வஸ்தி. அவங்க பேர் என்னது? வஸ்தி. இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய முதல் வசனத்திலேயே என்ன போடப்பட்டிருக்குன்னா இந்து தேசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அந்த இந்து தேசம்னா என்னது? இந்தியான்னு அர்த்தம். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் தான் நம்ம இந்தியா தேசத்தை, அதுவும் முதல் வசனத்திலே என்ன பண்ணப்பட்டிருக்குது? குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்து தேசம் முதல் எந்த தேசம்? எத்தியோப்பியா தேசம் வரை அப்படின்ற ஒரு வசனத்தில் ஆரம்பிக்குது. இந்த இந்து எத்தியோப்பியா தேசத்துலேருந்து 127 நாடுகள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த 127 நாடுகள்லேருந்து சில பெரிய ராஜாக்கள், சில நல்ல வசதி வாய்ப்பு படைத்தவங்க, இவங்களாம் வந்து இந்த அர்த்தசாஸ்திரா அந்த ராஜா பேர் என்னது? ஆகாஸ்வேருன்ற ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இவர் தான் லீடர். 127 நாடுகளுக்கு லீடர். இப்போ எப்படி நம்ம ட்ரம்ப் இருக்கிறாரோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவர் தான் என்ன பண்ணுறாரு? வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாருல, அந்த மாதிரி 127 நாடுக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற பெரிய வல்லரசு யாருன்னா இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய நாடு. அந்த நாட்டில் வந்து இப்போது எல்லோரும் வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் விருந்து பண்ணார். எல்லோரும் விருந்து பண்ணி முடித்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த வஸ்தியும் இந்த எஸ்தர் ராஜாத்தியை எஸ்தரை போல் ரொம்ப ரூபவதி, பயங்கர அழகுள்ளவங்க. அதனால் அவருக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம மனைவி எவ்வளோ அழகானவங்க அப்படின்னு வந்திருக்கிற உலக நாட்டிலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? காமிக்கணும்னு சொல்லி அவங்கள போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புனார். ஆனால் இந்த வஸ்தி என்ன பண்ணிட்டாங்க? வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வர முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய அசிங்கமாக போயிடுச்சு. அந்த காலகட்டம்லாம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா ஆண் ஆதிக்கம் செலுத்துகிற காலகட்டம். ஆண்கள் தான் மேலோங்கி இருக்கணும், பெண்கள்லாம் காலில் போடுற செருப்பு போல் மதிக்கப்பட்ட நேரங்கள். அப்போது அவங்க கூட அந்த ராஜா கூட இருந்த அந்த மந்திரிமார்கள், மற்ற நாட்டிலேருந்து வந்தவங்களாம் சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு அசிங்கம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த அசிங்கத்தை கேட்டாங்கன்னா 127 நாட்டில் இருக்கிற எந்த பொம்பளைங்களும் அவங்க புருஷனை என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. ராஜா வீட்டிலே இப்படி நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பெண்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நடக்கவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த வஸ்தியை என்ன பண்ணுங்கள்? டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுருங்க. உங்கள் மனைவியாக இருக்கக்கூடாது. அந்த அம்மாவை எப்படியாச்சும் என்ன பண்ணிவிடுங்க? தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாட்களில் வந்து மறுபடியும் அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி தனியாக இருக்கக்கூடாது, 127 நாடுகளில் இருக்கிற எல்லா அழகியும் என்ன பண்ணலாம்? கூட்டு வரலாம் அப்படி சொல்லி எல்லா அழகிகளும் வந்து இந்த எல்லா 127 நாடுகளில் இருக்கிற அழகிகளிலிருந்து ஒரு அழகியை தேர்ந்தெடுத்து அவங்கள உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம்? மனைவியாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறோன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ராஜாவுக்கு இது நல்ல ஆலோசனையாக பட்டுச்சு. அப்போ தான் என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்தில் சொன்னது போல் எஸ்தர் ராஜா ரொம்ப அழகானவளாக இருந்ததுனால இந்த மொர்தேகாயும் ஒரு ரெஸ்யூம் வாங்கி அவர் ரெஸ்யூம் எழுதி ஒரு அப்ளிகேஷன் வாங்கி இந்த மாதிரி இந்த எஸ்தருடைய பயோடேட்டா, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இவங்க எல்லாமே எழுதி ராஜாவுடைய அந்த அரண்மனையில் என்ன பண்ணுறாங்க? அப்ளிகேஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் மொர்தேகாய் சொல்லியிருந்தான், நீ தயவுசெய்து யூதன் அப்படின்ற யூத கோத்திரத்துலேருந்து வந்தவன்ற அந்த அடையாளத்தை மாத்திரம் என்ன பண்ணிடாத, சொல்லிடாத அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி என்ன பண்ணார்? உள்ளே அனுப்புனார். இதுதான் நடந்தது. சரியா? இப்படிப்பட்ட காலங்கள் நடந்து கொண்டிருந்த போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற எல்லார் கண்களிலும் அங்கே எஸ்தருக்கு தயவு கிடைச்சது. ஒரு நாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுப்பாங்க, இந்த டைமில் நீங்கள் போய் ராஜாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த எஸ்தருக்கான டைம் வந்தபோது எஸ்தர் போகும்போது அங்கே இருக்கிற ராஜா கண்களில் என்ன கிடைச்சிருச்சு? தயவு கிடைச்சிருச்சு. தயவு கிடைச்ச உடனே தான் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. இது வந்து 7ஆம் அதிகாரத்தில் நடக்கலை. இதே வசனத்தை ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொல்லிட்டார், என்ன வேணும்னு கேளுமா, உனக்கு ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் நான் என்ன பண்ணிடுறேன்? கொடுத்துட்றேன் அப்படி சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லணுன்றத முன்கூட்டியே மொர்தேகாய் என்ன பண்ணியிருந்தான்? பிளான் பண்ணி சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான் தெரியுமா? நீ வந்து உனக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ராஜ மேன்மை கிடைச்சிருக்கு உனக்கு. இது வந்து 127 நாடுகளில் இருக்கிற அழகு மிக்க அல்லது மிக அழகான பெண்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்காரு. நீ நினச்சிக்காத, இந்த பாக்கியம் உனக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சிக்காத. எதுக்காக இது கொடுக்கப்பட்டது அப்படின்றத அவன் சொல்கிறான் பாருங்கள். எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மொர்தேகாய், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால்
மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்படின்னா என்ன சொல்ல வரானா, இந்த சான்ஸ் உனக்கு எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னா, நீ அங்கே ராணியாக போகிறது நிமித்தமாக இந்த யூதர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு உன் மூலமாக என்ன பண்ணணும், வரணும். அதுக்கு நீ இந்த சான்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுக்குறான். இப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க கேட்டபோது சொல்கிறாங்க, ராஜாவே எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, ஆனால் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறேன், அந்த விருந்தில் வாங்க, அப்போ எனக்கு என்ன வேணுன்றதை நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த விருந்துக்கு வரும்போது நீங்கள் கூடவே ஆமானியும் என்ன பண்ணிட்டு வாங்க, கொண்டுட்டு வாங்க. இந்த ஆமான் யாருன்னா, இந்த ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. ஏன்னா மொர்தெகாய் ஒரு சாதாரண வாட்ச்மேன். அந்த ஆமானை வந்து பார்த்தா எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க. அந்த அரண்மனையில் இருக்க எல்லாரும் ஆமானை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, சல்யூட் அடிப்பாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம், ஒரு சாதாரண வாட்ச்மேன் மாத்திரம் அந்த ஆமான் உள்ளே நுழையும் போது சல்யூட் என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான். இந்த ஆமான்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். ராஜா வந்து அவனை பயங்கரமாக உயர்த்தி வச்சுருந்தார். இந்த ஆமானுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற நான், ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ச்மேன் என்னை என்ன பண்ண மாட்டான், சல்யூட் அடிக்க மாட்டான். எவ்வளோ பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களும் எனக்கு எவ்வளோ வணங்கி என்னை தாழ்ந்து பணிந்து வணங்குறாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன பண்ண மாட்டானே, வணங்க மாட்டானேன்னு சொல்லி அவன் மேலே இருந்த கோபத்தினால, அவன் யூதன் அவனுக்கு தெரிஞ்சதுனால ஒரு பிளானை ராஜாட்ட சொல்கிறான். ராஜாவே, நம்ம ஊரில் ஒரு விதமான ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே விகற்பமாக செய்கிறாங்க, அவங்க பழக்க வழக்கமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆகவே அப்படிப்பட்டவங்க நம்ம ஊரில் வளர்ந்தாங்கன்னா நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால் அவங்கள எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் என்ன பண்ணணும், கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொன்னபோது, ராஜா ஓகேப்பா நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ராஜாவும் ஓகே சொல்லிட்டார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த எஸ்தர் உள்ளே போய் அடுத்த ரெண்டாவது முறை அவங்க போகும்போது அந்த விருந்தில் திருப்பியும் இந்த ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லும் போது தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி சில காரியங்கள் உமக்கு விரோதமாக ஒரு முறை ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்தது. அந்த கொலைவெறி தாக்குதல்லேருந்து ஒரு மனிதன் உங்களை தப்பு வைத்தான். அந்த மனிதனுடைய பேர் என்னென்னா மொர்தெகாய். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மனுஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த முழு குடும்பத்தையும் வம்சத்தையும் அழிக்கணும்னு ஒரு கட்டளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அது சாதகமாக அவருக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி சொல்லிவிட்டு பிற்பாடு அவங்க புரிகிற மாதிரி சொல்லி பிற்பாடு அந்த அம்மா செஞ்ச காரியத்தை நிமித்தமாக யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க, தப்பு வைக்கப்பட்டாங்க. இதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான சாராம்சம். ஆனால் இதில் மிக முக்கியமாக நடந்தது என்ன அப்படின்றது தான் முதல்ல பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் கொடியாமலும் இருந்து எனக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லி எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள். அல்லேலூயா. கவனிங்க எல்லாரும் கவனிங்க. முதல் குறிப்பு என்னன்னா, பலவந்தம் பண்ணுறது, பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், அதை ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னால், இப்போ நான் சொன்னேன் பலவந்தம் பண்ணுறவங்க பரலோக ராஜ்யத்தை பிடிச்சு கொள்கிறாங்கன்னா, எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண முடியும்னா, முதலாவது இடைவிடாமல் ஜெபிக்கிறதன் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை நம்மால் பலவந்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அநேக நாளாக இந்த பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, இது எப்போ முடியும்? அநேக நாட்களாக எனக்கு இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ நான் அதே கேள்விக்குறியை வச்சுருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, அந்த போராட்டத்துக்காக எத்தனை நாள் நீங்கள் உபவாசம் இருந்துருக்கிறீங்க? நான் சொல்கிறது ஏதோ டைம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்துக்காக தொடர்ந்து நான் 2 நாள் உபவாசம் இருந்தேன், தொடர்ந்து 3 நாள் உபவாசம் இருந்தேன், தண்ணி கூட குடிக்காமல் இதுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நம்ம எப்பவுமே ஷார்ட்கட்டு தான் நம்ம ரொம்ப விரும்புகிறோம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதம் வாக்குத்த வசனத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்பாடா, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி.
ஆனால் எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தா தெரியுமா? 3 நாள் அந்த அம்மா எஸ்தர் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 127 நாடுக்கு ராணி. அந்த அம்மாவுக்கு என்னென்னா எப்படிப்பட்ட தயவு கிடச்சுன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 பேர் பணிவிடைக்காரங்களாக இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் நகத்தை கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆள், கால் அமைக்கி விடுறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒரு ஆள் தாங்க. சௌகரியமான ஒரு வாழ்க்கை. இவங்க போய் அதுவும் என்னென்னா ராஜாட்டெல்லாம் டெய்லிலாம் போயிட முடியாது. ராணியாக இருந்தாலுமே ராஜா சொன்னால் தான் போய் ராஜா வான்னு சொன்னால் தான் ராணியால் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படி மீறி அந்த அம்மா போயிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சுருவாங்க. அதனால் ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் கிடையாது. நம்ம பாட்னு இருந்துக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ராஜா கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணலாம், போகலாம். அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பேசி திருப்பியும் வீட்டுக்கு வந்து திருப்பியும் பழைய மாதிரி ஜாலியாக என்ன பண்ணலாம், இந்த அரண்மனையில் நம்ம இஷ்டம் போல் வாழலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த மொர்தெகாய் சொன்னால், இந்த மாதிரி நீ இஷ்டம் போல் வாழ்கிறதுக்காக கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வைக்கல, யூதர்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வர முடியாது தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கார். அதை அறிந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இனிமேல் நான் இந்த ராஜ போஜனத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சௌகரியமாக வாழ மாட்டேன். யூதருக்கு ரட்சிப்பு வருகிற வரைக்கும் நான் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் நான் என்ன பண்ணுவேன், உபவாசம் இருப்பேன். இதுக்கு பேர் தான் என்னென்னா பலவந்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி அநேகர் பலவந்தம் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும்போது அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தானா, அந்த நியாயாதிபதி வீட்டில் போய் ஒரு விதவை போய் டெய்லியும் போய் அலட்டுவாங்களாம், எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, என்னப்பா இந்த அம்மா டெய்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த அம்மாவுடைய டார்ச்சர் தாங்கக்கூடாதுன்றதுக்காகவாச்சு நம்மளை என்ன பண்ணிடணும், இவங்களுக்கு நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை செஞ்சு, சரி உன்னுடைய பிரச்சனை என்ன சொல்லுமா, நான் செஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய பிரச்சனையை அவன் என்ன பண்ணிட்டான், தீர்த்திட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்வானா, இது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. யாருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பானா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் பிரச்சனை இரவும் பகலும் இருக்குது, கரெக்ட். ஆனால் அந்த பிரச்சனைக்கான ஜெபம் இரவும் பகலும் நீங்கள் செய்கிறீங்களா? ஒரு படி மேலே போய் ஜெபிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை இது வரைக்கும் இன்னும் தீராமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் இன்னும் என்ன பண்ணல, பலவந்தம் பண்ணல. ஹல்லேலூயா. நான் இவங்க உபவாசம் பண்ணாங்கன்றதுனால உங்கள் எல்லாரையும் நீங்கள் உபவாசம் இருங்க, அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படி சொல்லலை. நான் உங்கள் வழக்கத்தை விட ஒரு படி இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனாலும் இந்த பிரச்சனை தீரணுன்றதுக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன். அது என்ன வேணா இருக்கலாம், உங்கள் உள்ளத்தில் இந்த ஒரு காரியத்தை நீ செய்யு, இது ஒரு தியாகமாக செய்யுன்னு ஆண்டவர் என்னென்ன காரியத்தெல்லாம் உணர்த்துறாரோ அது இப்பொழுதே செய்யுங்க. அதுக்கு பேர் தான் என்ன, பலவந்தம் பண்ணுறது. அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். ராஜா தானியேல் பாருங்கள், அவனுக்கு ஒரு கட்டளை போட்டிருந்தாங்க, ராஜாவை தவிர வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன பண்ணான், தினமும் வழக்கம் போல் எப்படி ஜோம் பண்ணானோ அதே மாதிரி தான் என்ன பண்ணான், ஜோம் பண்ணான். ராஜ கட்டளைக்கு அவன் என்ன பண்ணல, பயப்படலை. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பலவந்தம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமேன். மாத்திரமல்ல, எலிசபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்கும்போது 84 வயசு அவங்களுக்கு. இந்த அன்னாளுக்கு எத்தனை வயசு, 84 வயசு. அவங்கள குறித்து போட்டிருக்குது 37ஆம் வசனத்தில், இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை 84 வயசு பாட்டி இரவும் பகலும் ஜோம் பண்ணாங்கன்னு போடல, என்ன பண்ணாங்களாம், இரவும் பகலும் உபவாசித்து 84 வயசு பாட்டி ஜோம் பண்ணாங்களாம். இப்படி இரவும் பகலும் ஜோம் பண்ணி அந்த கர்த்தரிடத்தில் அந்த ராஜ்யத்துக்காக பலவந்தம் பண்ண அவங்கள ஆண்டவர் சும்மா விட்டுறல. என்ன நடந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியான ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் அந்த அன்னாளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த காலவெல்ல உங்கள் ஜெபத்துக்கான பதிலை, உங்கள் பிரச்சனைக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணவர்களாக இருக்கணும், பலவந்தம் பண்ணவர்களாக இருக்கணும். நான் தைரியமாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற அநேகர் கடைசியாக
என்னைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் ஜோம் பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய இது கேள்விக்குறியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணுற காரியத்தை சொல்ல, வீட்டில் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஜோம் பண்ணுறதில்ல, உங்கள் பிரச்சனை எப்படி தீரும்? அரை மணி நேரம் கூட ஜோம் பண்ணாத ஒரு சகோதர சகோதரிட்டத்தில் ராஜா வந்து உன் வேண்டுதல் என்ன மன்றாட்டு என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் சொல்லிடுவாரா? ஆண்டவரே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, பரலோக ராஜ்யத்தை யார் பலவந்தம் பண்ணுறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இந்த காலவேளை நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு தூரமாக இருந்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இன்னிலேருந்து பலவந்தம் பண்ணுறவனாக இருக்கணும். யாக்கோபை போல் நீர் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்காத வரைக்கும் என் ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், நிறுத்த மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக அற்புதம் நடந்துடாதான் தான் நான் பார்க்குறோம். அதுதான் சர்ச்சுக்கே வரோம். இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பாஸ்டர் இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் தலையை காமிச்சு என்ன பண்ணிட்டு வந்துடணும், ஜோம் பண்ணவாச்சு பிரச்சனை தீராதா? தீரவே தீராது. அந்த டைம் உங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கிறது போல் இருக்கலாம். பரலோக ராஜ்யத்தை யார் பிடித்து கொள்வாங்கன்னா, யார் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் பிடித்து கொள்வார்கள். அல்லேலூயா. 2வது பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்கிறான்னா, அவனுடைய அடையாளத்தை அவன் சொல்கிறான். மொர்தெகாய் என்ன சொல்கிறான்? அடையாளத்தை அவளுக்கு காண்பிக்கிறான். இந்த அடையாளம் எதை குறிக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி எஸ்தருடைய அடையாளம் என்னது? ஒரு அனாதை. எஸ்தருடைய அடையாளம் என்னது? அனாதை. இப்போ அந்த அம்மா அந்த அரண்மனையிலையும் போய் என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்கன்னா, இப்போவும் நம்ம யார் தான்? அனாதை தான். ஒரு அனாதை பெண்ணு ராணியாக என்ன பண்ணியிருக்கிறேன், மாறி இருக்கிறேன் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்குது. இப்போ வந்து மொர்தெகாய் சொல்கிறாங்க, இப்போ நீ அனாதை கிடையாதுமா, நீ ராஜ மேன்மை உடையவள். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் கிங்டம்னு போட்டிருக்குது. இந்த ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அண்ட் who knows whether you have come to the kingdom for such a time as this. இந்த ராஜ்யத்துக்கு நீ வந்திருக்கிறது ஒரு காரணம் இருக்குது. இங்கே ராஜ மேன்மைன்னு ஆங்கிலத்தில் தமிழில் போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் இந்த ராஜ்யத்துக்கு நீ வந்திருக்கிறது, இந்த ராஜ்யத்தை ஏன் அவள் பிடித்து கொண்டான்னா, அவள் பலவந்தம் பண்ணினா, உபவாசம் இருந்து பலவந்தம் பண்ணினா, அதனால தான் பிடித்து கொண்டா. ஆனாலும் அந்த உள்ளே வந்தவொடனே சொல்கிறான், நீ இப்போ அனாதை கிடையாது, நீ ராஜ மேன்மை உடையவள். இன்றைக்கி அநேகர் ஏன் வந்து ஜெபத்தில் ஒழுங்காக தரித்திருக்க முடியலன்னா, இன்றைக்கி இந்த எஸ்தரை போல் ஒரு அநாத மனப்பான்மையோடு நம்ம ஜெபத்தில் கேட்குறோம், கெஞ்சி கேட்டுட்ருக்குறோம். என்ன கேட்குறோம்? கெஞ்சி கேட்குறோம். ஆண்டவர் எப்படியாச்சும் எனக்கு என்ன பண்ணுங்கள், செஞ்சுருங்க. கொஞ்சம் 2-3 கண்ணீர் விட்டுட்டா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துருவாருன்ற ஒரு இதில் கண்ணீர் விட்டு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எதுவும் பதில் கொடுக்குற மாதிரி தெரில. கஷ்டப்பட்டு அந்த கண்ணீர் என்ன பண்ணுறோம், வர வைக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கிறோம். ஆனால் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம்லாம் எப்படியாச்சும் கண்ணீர் விட்டாவாச்சும் ஆண்டவர் என்ன பண்ணுற மாட்டாரா, இறங்கிட மாட்டாரா? பாருங்கள், ஜெபத்தில் எப்போ போனாலும் உங்களுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சு ஜெபம் பண்ணணும். நீங்கள் யாருன்ற அடையாளம் தெரிஞ்சு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்ன எப்படி வச்சுருக்கிறாரு? அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒரு படி மேலே போய் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நீங்கள் யாராக இருக்கிறீங்க? தேவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ஒரு காரியத்தை போன 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூ ஆர் காட்ஸ், நீங்கள் இயேசு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் கிறிஸ்துன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? நீங்களாம் கடவுள். நீங்கள் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி இந்த பூமியில் செயல்படும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகள்னு வாசிக்கிறோம். கரெக்டாக? அப்போஸ்தல நடபடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் பைபிளில் இருக்கிற ஒரு சாப்டருடைய ஒரு புக்கோடைய பேர் கிடையாது. ஆங்கிலத்தில் என்னென்னா ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசல்ஸ். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசல்ஸ். ஆக்ட்ஸ்னால் என்னது? ஆக்ட்னா அவங்க செஞ்ச அற்புதங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தலர்னு நம்ம சொல்கிறோம். அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள். மாத்திரமல்ல, வேதம் முழுவதும் நான் பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில் நான் ஒரு சில உங்களுடைய அட்டவணையை பாருங்களேன். அட்டவணையை பாருங்கள். யோசுவா, நான் சொல்ல 1, 2, 3 சொல்லிட்டு வரீங்களா? யோசுவா, சொல்லுங்கள். யோசுவா,
நியாயாதிபதிகள், ரூத், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. 23. மொத்தம் 39 புக்கு இருக்குது இதில், பழைய ஏற்பாட்டில். இதில் 29 புக்குடைய பேர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பேரை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா, அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்க மூலமாக செய்யப்பட்ட அற்புதம். உதாரணமாக உபாகமம்லாம் நான் சொல்ல, உபாகமத்தில் யாருடைய அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே செஞ்ச அற்புதம். புரியுதுங்க நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் நினச்சிருந்தா அந்த 10 வாதையை செய்யாமலே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டுட்டு வந்திருக்க முடியுமா, முடியாதா? முடியும். இன்னும் சொல்லப்போனால் மோசையே அவருக்கு தேவையில்லை. ஒரு 2 நாளாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, நீ அவங்களுக்கு பயப்படாதப்பா, இந்த யுத்தம் என்னுடைய கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் மேலேருந்து என்ன உண்டு பண்ணாராம்? அக்கினி அனுப்பி எதிரிங்களை என்ன பண்ணாராம்? அழிச்சார். எப்படி அந்த அக்கினி அனுப்புச்சுன்னா, அந்த எதிரிங்க ஒரு வேளை இஸ்ரேல் ஜனங்களோடு கூட மிக்ஸ் ஆனால் கூட அவங்கள தேடி போய் அவங்கள அந்த அக்கினி என்ன பண்ணிச்சான்? சாகடிச்சிச்சான். அது பக்கத்தில் இஸ்ரேல் இருந்தாலும் அவங்க மேலே அந்த அக்கினி என்ன பண்ணலையா? விழல. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ இஸ்ரேலில் நிறைய ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எதிரி நாட்டுக்குள்ளே போனால் கரெக்டாக எதிரிங்களை மாத்திரம்தான் அதை டார்கெட் பண்ணோம். நம்ம ஊர் ஆளுங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணாது? அதை அழிக்காது அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த யுத்தத்தை யார் பண்ணானா? ஆண்டவர் பண்ணார். மேலேருந்து வானத்துலேருந்து பண்ணார். இதே ஆண்டவர் எகிப்தில் மேலேருந்து வானத்துலேருந்து அக்கினி இறங்கி அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாரையும் சாவடித்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்க முடியுமா, முடியாதா? முடியுமா, முடியாதா? முடியும். ஏன் 10 அற்புதம்? அதுக்கு ஒரு தியாலஜி இருக்குது. என்னென்னா, 10 அற்புதமே 10 கடவுள்களுடைய அவங்கள வணங்குனா 10 கடவுள்களை மட்டுப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட அற்புதம். ஆனால் அதே அற்புதத்தை ஆண்டவர் செய்யலையே. யார் மூலமாக செய்ய வச்சார்? மோசையை செய்ய வச்சார். நான் எப்படி செயல்படணும் அது மாதிரி நீ செயல்படு. உன் கையெடுத்து உள்ளே விடு, சட்டைக்குள்ளே விடு. இப்போ வெளியே எடு. என்னவா மாறிடுச்சு? குஷ்டரோகமாக மாறிடுச்சு. இப்போ திருப்பி கையை உள்ளே விட்டு வெளியே எடு. எப்படி மாறிடுச்சு? சாதாரண கையாக மாறிடுச்சு. உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. என்னவா மாறிடும்? பாம்பா மாறிடும். கையில் இருக்க கோலை எதுக்கு நேராக நீட்டு? தண்ணிக்கு நேராக நீட்டு. செங்கடல் 2. இதெல்லாம் யார் செஞ்சா? கர்த்தர் செஞ்சார். ஆனால் யார் மூலமாக செஞ்சார்? மோசே மூலமாக செஞ்சார். யோசுவா அவன் ஜனங்களை நடத்தினான். அவன் மூலமாக எவ்வளோ அற்புதம். அதனால தான் அந்த புக்குக்கு பேர் என்னது? யோசுவா. ஆண்டவர் இன்றைக்கி உங்களையும் என்னையும் உங்கள் புஸ்தகத்தில் இன்றைக்கி வரைக்கும் வேதம் எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா உங்கள் பேரும் இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? வெளிப்படுத்துறதுக்கு அடுத்தது என்ன இருக்கணும்? உங்கள் பேர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீ உண்மையான கிறிஸ்தவர்கள். சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மை இதுதான். உங்களுடைய நடவடிக்கைகள், நீங்கள் செஞ்ச அற்புதங்கள் இங்கே என்ன பண்ணணும்? வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ்னா அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள், யோசுவானா யோசுவா செய்த அற்புதங்கள், ஏசாயானா ஏசாயா அவன் மூலமாக செய்யப்பட்ட காரியங்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிற அவராக இந்த பூமியில் செயல்படுகிறதுக்கு. அது எப்போ நடக்கும்னா, நாம் அவராக இந்த பூமியில் இருக்கிறோன்ற அடையாளத்தை நீங்கள் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களால் அதை பலவந்தம் பண்ண முடியும். அல்லேலூயா, ஆமேன். அப்போ உங்களை அடையாளத்தை அறிந்தவர்களாக நம்ம இருக்கும்போது தான் நம்ம அந்த பிராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? பலவந்தம் பண்ண முடியும். 3ஆவதாக எடுத்து வாசிங்க. அதே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் எஸ்தர் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா, ஆமேன். செத்தாலும் சாகிறேன். இது என்னென்னா ஒரு போல்டான தீர்மானம், தைரியமான தீர்மானம். முதல்ல சொன்னேன், ஜெபத்தில் பலவந்தம் பண்ணணும். 2வது அடையாளத்தை, நம்முடைய அடையாளத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். 3வது தைரியமான தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த எஸ்தர் எடுத்த தீர்மானம் என்னது? நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்? முன்னாடி போய் ராஜாட்ட என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அதுதான் ஆரம்பத்தில் நான் இங்கே இருக்கிறவங்க மூலமாக செஞ்சு காமிச்சேன். அடுத்த மாதத்துடைய சம்பளம் போனாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக என்ன பண்ணுவேன்? முன்னாடி வருவேன். அந்த மாதிரி தான் நம்ம, நான் செத்தாலும் சாகிறேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் யூதர்களுக்காக ராஜாட்ட போய் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். இதே போல் தான் தாவீது. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை பார்த்து என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு தைரியம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம்.
ஏன் அவனால் தைரியமாக போக முடிஞ்சதுன்னா முதல்ல கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான்ற நம்பிக்கை, ரெண்டாவது அவன் உயிர் அவன் துச்சமாக என்ன பண்ணல, மதிக்கலை. ஆண்டவருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசிட்டானா என் கிட்ட இருக்கிற பலத்தெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளவனா இருக்கட்டும், நான் தைரியமாக அவனை எதிர்த்து என்ன பண்ணுவேன், போராடுவேன். தைரியமான ஒரு தீர்மானம் எடுத்தான். இன்றைக்கி உங்களால் அந்த மாதிரி தீர்மானம் எடுக்க முடியுமா? உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நான் இப்போவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் பலவந்தம் பண்ணலை. என்ன பண்ணலை? பலம் ஃபோர்ஸ், யாரெல்லாம் ஃபோர்ஸாக அதை வந்து இது ஃபோர்ஸ் காமிக்கிறாங்களோ, ஜபத்துலையோ வேறு எந்த காரியத்தில் யார் அந்த அழுத்தத்தை காமிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறாங்க, அவங்க தான் ஜபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு அந்த அழுத்தத்தை காமிக்கிறீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் காமிக்கிறீங்களா? எல்லோரும் பார்க்குறது பார்த்தா எங்களுக்கு டெய்லி வேலை செய்கிறதுக்கே எங்களுக்கு என்ன இருக்குது, அதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது, இதில் எங்கே அந்த அழுத்தத்தை காமிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணாது, மாறாது. நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்கள், ஆண்டவர் வந்து அந்த சீசனில் பார்த்து சொன்னார், எனக்காக 1 மணி நேரம் எழுந்திருக்கக்கூடாதான்னு கேட்டார். அப்போ அவங்க வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்போ இதே எங்கள் பாஸ்டர் காலைல 6 மணிக்கு எழுந்திக்கிறேன், அதோட 10 மணிக்கு தான் முடியுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்லுவார் 10 மணிக்கு முடிஞ்சிச்சுல்ல, 12 மணிலேருந்து 1 மணி நேரம் 1 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த 1 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கலாமே, அந்த நேரத்தில் தூங்க தானே செஞ்சேன், அந்த நேரத்தில் நான் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டார்னா, நான் கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி குத்துது. ஆண்டவர் வந்து கேட்டார்னா உங்களால் பதில் சொல்லி சமாளிக்க முடியுமா? இப்போ நான் கூட போன வாரம் சொன்னேன், ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு பதில் இது ரீசன் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்கள் எதனாச்சும் ஒரு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதே ஆண்டவர் வந்து கேட்டிருந்தாருன்னா, இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம எல்லோரும் ரகசிய வருகை வந்துருச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டோம். இப்போ அங்கே வாசலில், பரலோக வாசலில் போய் நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம சொல்கிற பதிலில் தான் பரலோகமாக நரகமானு இருக்குது. நீங்கள் அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு பொய் சொன்னாலும் ஒரே 8 தான். எட்டி விட்டானா எங்கே போயிடுவீங்க? நித்தியமாக எதில்? நரகத்தில், அந்த அவியாத அக்னியில் நீங்கள் எரியணும். அப்போ நீங்கள் உண்மையாக சொல்லுவீங்களா, பொய் சொல்லுவீங்களா? அப்போ தான் இருக்கிற எல்லா உண்மையும் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன பண்ணிடுவீங்க, உண்மையாக சொல்லுவீங்க. புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுது? அப்போ எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவெளியில் நம்ம தெளிவான தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். பலவந்தம் பண்ணணும். ஏதோ ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. ஒரு தீர்மானம். இன்றைக்கி நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போய் ரீசன் சொல்ல முடியாமல் தவிக்கிறோமே, 1 மணி நேரம் எனக்கு விழிச்சிருக்க முடியாதான்னு கேட்கும்போது தலையை தொங்கு போட்டுட்டு இருக்கிறத விட இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இது வரைக்கும் நான் மெத்தனமாக இருந்துட்டேன், ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டா நீங்கள் ஏதோ அற்புதம் செஞ்சிருவீங்கன்னு நினச்சிட்டேன், 4 பிரசங்கத்தை கேட்டுட்டா அற்புதம் செஞ்சிருவீங்கன்னு நினச்சிட்டேன், 4 பாட்டு பாடிட்டா அற்புதம் செஞ்சிருவீங்கன்னு நினச்சேன். இல்லை, நான் இன்னும் பலவந்தம் பண்ண வேண்டிய விதத்தில் என்ன பண்ணலை, பலவந்தம் பண்ணலை. ஏதோ பாஸ்டர் ஜோமனே நான் அற்புதம் நடந்துரும்னு சொல்லி நான் செய்ய வேண்டிய வேலையை பாஸ்டர் மேலே ஈஸியாக வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அவருக்கு காணிக்கை கொடுத்து லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அற்புதம் வாங்கிக்கலாம்னு நினச்சிக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு அற்புதம் நடக்கணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும், பலவந்தம் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும்னா நீங்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வசனம் சொல்லுறது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்கிறான், நீ உனக்கு ராஜ மேன்மை கிடச்சிச்சின்னு வந்து நீ அப்படியே சந்தோஷமாக அந்த ஆடம்பரத்திலே வாழ்ந்துடலான்னு நினச்சேன்னா யூதருக்கு ரட்சிப்பு வராமல் இருக்காது. நீ வந்து கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணாதான், நீ போய் ராஜாட்ட போய் பேசினாதான் யூதருக்கு ரட்சிப்பு வரும்னு கிடையாது. நீ எதுவுமே பண்ணலைனாலும் யூதருக்கு என்ன வரும், ரட்சிப்பு வரும். ஆனால் அது வேறு ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணும், வரும். இப்போ இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இப்போ எதை குறித்து பேசிகிட்டு இருக்கோன்னா, இந்த சம்பவமே யூதர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு தான். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, எஸ்தர் போலனாலும் எப்படியும் யூதருக்கு ரட்சிப்பு வரதான் போகுது, அதுக்கு எதுக்கு இந்த அம்மா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியோ ரட்சிப்பு வந்தது, வேறு யார் மூலமாக வந்தால் வரப்போதில்லை, அப்புறம் எதுக்கு இந்த அம்மாவை போட்டு இவங்க உயிரை பணைய வச்சு எதுக்கு போய் ராஜாட்ட பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? மொர்தெகாய்க்கும் சவுலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னால், கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தான். இந்த கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய குமாரனுடைய பேர் சிமேயி. சிமேயியுடைய குமாரனுடைய பேர் யாவீருடைய குமாரன் தான் யாருன்னா மொர்தெகாய். அப்படின்னா மொர்தெகாயோடைய கொள்ளு தாத்தா யாருன்னா கீஸ். மொர்தெகாயோட கொள்ளு தாத்தா யார்? கீஸ்.
அதே நேரத்தில் இந்த கீஸோடைய மகன் பேர் என்ன தெரியுமா? சவுல். கீஸுடைய மகன் பேர் என்னது? சவுல். இப்போது மொர்தேகாயோடைய தாத்தா பேர் என்னன்னா சிமேயி. மொர்தேகாயோட தாத்தா பேர் என்னது? சிமேயி. அதே போல் சிமேயி வந்து மொர்தேகாயோட தாத்தால, அந்த சிமேயுடைய தம்பி, அதாவது மொர்தேகாயோட தாத்தாவுடைய தம்பி பேர் யாருன்னா சவுல். அப்போ சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வருகிற நாட்களில் மொர்தேகாயோட தாத்தா சொல்லியிருப்பார், இந்த தாத்தா சொல்லுவார், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர் என்ன தெரியுமா? சவுல். அவன் எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவனை அழைச்சார் தெரியுமா? இந்த முழு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை அழைச்சார். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் அவனை தள்ளிட்டு அந்த இடத்துல தாவீதுன்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். சின்ன வயசுலேருந்து இது கேட்டு கேட்டு வளர்ந்தவன் தான் யார்? மொர்தேகாய். அன்றைக்கி மட்டும் சவுல் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்திருப்பான் அப்படின்னா தாவீதுன்ற ஒரு கேரக்டரே இந்த பைபிளில் என்ன பண்ணியிருக்காது? இருந்திருக்காது. ஆகவே தான் சொன்னான் இந்த மொர்தேகாய், அன்றைக்கி எங்கள் தாத்தா பண்ண தப்பு, எங்கள் தாத்தாவுடைய தம்பி பண்ண தப்புனால தான் இன்றைக்கி நான் இங்கே வாட்ச்மேனாக என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இருந்துகிட்ருக்கேன். அன்றைக்கி மட்டும் எங்கள் தாத்தா ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நான் எவ்வளோ பெரிய ராஜாவாக வந்திருக்கிறது கூட என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேறு யாருக்காவது என்ன பண்ணிடும்? கிடச்சிடும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் பலவந்தம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குன்னு நியமித்து வச்சுருந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இழந்துடுவீங்க. அதை வேறு யாராவது, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேறு யார் கையிலாவது என்ன பண்ணிடும்? போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். என்ன இது யார் எப்படியோ நடக்க தானே போகுது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக என்ன பண்ணக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. பலவந்தம் பண்ண வேண்டிய விதத்தில் என்ன பண்ணணும்? பலவந்தம் பண்ணணும். நோவா அப்படி தான் செஞ்சான். ஆண்டவர் தனக்கு கொடுத்த வேலையை அவன் அசதியாக நினைக்கவே இல்லை. நோவா எத்தனை வருஷம் தெரியுமா கப்பலை கட்டினா? எத்தனை வருஷம் கட்டினா? ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 100 வருஷத்துலேருந்து 120 வருஷம் எடுத்துக்கிட்டானா அந்த கப்பலை பேழையை செய்கிறதுக்கு. 100 வருஷம் சொல்லிட்டு இருந்தான் ஜனங்கள்கிட்ட சுவிசேஷம் சொன்னானா, மழை வரப்போகுது, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிவிடுங்க, நான் கட்டுற பேழைக்குள்ளே வாங்க. 100 வருஷம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அது வரைக்கும் அவங்க மழைன்ற ஒரு காரியத்தை பார்த்ததே இல்லாத ஒரு காரியத்தை கொடுத்து சுவிசேஷமாக சொல்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்ய சொன்னாருன்னு சொல்லி அதை என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? கட்டிட்டு இருந்தான். ஆண்டவருக்கு நோவாவை விட்டால் வேறு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடச்சிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து தட்டி கழிக்கல. ஆண்டவர் செய்ய சொன்னதை தீர்மானம் எடுத்து அப்படியே என்ன பண்ணான்? செய்தான். அல்லேலூயா, ஆமேன். இந்த காலவெளியில் இப்படிப்பட்ட தைரியமான தீர்மானம் எடுக்கிற மாத்திரமல்ல, கடைசியான இது என்னென்னா தீவிரமாய் செயல்படணும். எப்படி செயல்படணும்? இந்த காலத்தில் நீ மௌனமாக என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த காலம் அப்படின்னு சொல்லி மொர்தேகாய் எஸ்தருக்கு சொன்னது போல் இன்றைக்கி நம்ம எல்லோரும் எங்கே தரமாக இருக்கோம்? ராஜ்யத்துக்குள்ளே இருக்கோம். எங்கே இருக்கோம்? ஒரு காலத்தில் ராஜ்யத்துக்கு வெளியே இருந்தோம். இயேசுநாதர் மரிக்கிற வரைக்கும் இயேசுநாதர் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை பேங்க்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். எதுக்குள்ள? ரிசர்வ் பேங்க்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாரு, இந்த ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிற எல்லா காசும் ஒன்று தான். ஆனால் ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிற காசை எடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஏடிஎம் கார்டை என்ன பண்ணணும்? எடுக்கணும். இல்லை செக்கு புக் எழுதி போடணும். அதை தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம். இப்போ இந்த வசனத்தை இப்படியும் சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுறவங்க பிடித்து கொள்கிறாங்கன்னா, ரிசர்வ் பேங்க்குள்ளே இருந்துக்கிட்டே காசு எடுக்கணும்னா செக் எழுதி கொடுக்குறவங்க காசை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் இந்த வசனம். அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கார். ராஜ்யத்தின் புத்திரராக வச்சுருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரராக வச்சுருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? பலவந்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க இன்றைக்கி பலவந்தம் பண்ணுறதுக்கு? ஆமென். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் சும்மா ஏதோ சாதாரணமாக ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன், ஏதோ ஜோம் பண்ணால் கிடச்சிரும்னு நினச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய ராஜ மேன்மையை ஆண்டவர் சாதாரணமாக கொடுக்கல, ஒரு சாதாரணமாக அந்த எஸ்தருக்கு கொடுக்கல. நம்ம எடுத்த தீர்மானம், அவங்க விடாமல் உபவாசத்தில் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. மாத்திரமல்ல, தன்னுடைய அடையாளத்தை அறிந்தவளாக இருந்தால். மூன்றாவதாக தைரியமான தீர்மானம் எடுத்தவளா, செத்தாலும் சாகுறேன் ஆனால் நான் அதை பலவந்தப்பட்டதை விட மாட்டேன். கடைசியாக தீவிரமாய் செயல்பட்டால். இந்த காலத்தில் யூதருக்கு என் மூலமாக ரட்சிப்பு வரணும், அப்புறம் பார்த்துக்கலாம், விட அப்புறமே ஜோம் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் நம்ம தட்டி கழிக்கிறோம், நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன பழமொழினா,
ஆங்கிலத்தில் டுமாரோ நெவர் கம்ஸ். என்னது டுமாரோ நெவர் கம்ஸ்னால் நாளைக்கு ஒரு நாளும் வராது. நாளைக்கு பார்த்துக்கலான்னு யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க நாளைக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் தீர்மானமாக. டுமாரோ நெவர் கம்ஸ். என்றைக்குமே அன்னன்ன காரியத்தை அன்னன்னைக்கு என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா ஒரு நாள் அதை உங்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இன்றைக்கி தீவிரமாய் செயல்படுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால தான் எஸ்தரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ராஜா சொன்னார், எஸ்தர் ராஜாத்தியே வேண்டுதல் என்ன ராஜ்யத்தில். இப்போ புரியுதா? இந்த மாதம் வாக்குத்த வசனம் சும்மா அப்படி ப்ராஃபஸி கிடையாது, ஏதோ தீர்க்கதரிசனம் கிடையாது. இதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் பேர் 6-5 பேர் தான் என்ன பண்ணோம், கை தூக்கணும். அது கூட சொல்லியிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாங்கினதாக இருந்திருக்காது. ஏதோ ஆண்டவராக உங்கள் மேலே என்ன பண்ணியிருப்பார், இறக்கப்பட்டு கொடுத்து தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மழை போல் பிரச்சனையாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் பலவந்தம் பண்ணுறவங்களாம் மாத்திரம் மாறி பாருங்கள், கர்த்தர் அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை என்னைய மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காலவேளை இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது? ஆமாம். இது கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதுபடி செயல்படுகிறவர்களாய் நம்ம மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம். எழுந்து நிற்கலாம். ஒரு பாடலில் நம்ம விசேஷ பாடலில் நம்ம கேட்கும்போது நம்முடைய காணிக்கிற சம்பவங்களை கர்த்தருக்கு சொல்லலாம். திரும்ப நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை.
மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை,